ஓ ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையே போற்றி. இங்கிட்டு வந்துரு ஐயனே, இன்றைய கோபூஜை அப்போ நீங்கள் அந்த தீபாரணை காட்டுறப்போ சுழுமுனைக்கு நேரம் அந்த தீபாரணை வரும்போது அந்த ஒரு நொடி சிவபெருமான காட்சி கிடைச்சது. ஓம் அகதீசாய நமக. அடுத்து தியானம் இருக்கும்போது தியானம் இருக்க ஆரம்பித்த அடுத்த நொடி சிவகணங்கள் வானிலிருந்து இறங்கி நம்ம சபை முன்னாடி காவலுக்கு வர்றது அந்த அந்த காட்சி கிடைச்சது. சிவகணங்கள்லாம் எப்படி இருக்கு ஐயா? அந்த சிவகணம் அந்த மேலாடை அணியாமல் இடுப்பு ஆடை அணிந்து அந்த ஆயுதங்கள் தாங்கி நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி 2 கணங்கள் இறங்குனது காட்சியாக கிடைச்சது. சரி, ரைட் ரைட். அடுத்த காட்சி ஒரு விசித்திரமான கோபுரம் ஒன்று, ராஜகோபுரம். இதுவரை காணாத மாதிரி ஒரு கோபுரம், எங்கேயும் கண்டதில்லை அந்த மாதிரி கோபுரம். அப்படி ஒரு ராஜகோபுரம் நம்ம சபை அமைப்பில் இருந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது. விசித்திரமானா கட்டடக்கலையில் வேற மாதிரி இருக்கு. கட்டடக்கலையில் இதுவரை காணாத ஒரு நுட்பமான இது. அது நம்ம எகலோகத்தில் உள்ளதான்னு தெரியல. சரி சரி. அது ஒரு வித்தியாசமான ராஜகோபுரமாக தெரிஞ்சது. அடுத்த காட்சி ஒரு வேல் தெரிஞ்சது. வேலு. அதுக்கடுத்து ஐயா நினைவில் இருந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஐயா. நீ அவரை பயங்காட்டினது பயந்துடாத. நினைவில் இல்லைங்கய்யா, நினைவில் இருந்தது. பகிரக்கூடியது தான். சரி, நீங்கள் உணர்த்தியதை நான் சொல்கிறேங்க ஐயா. அடுத்து இங்கே நீங்கள் தீபாரணெல்லாம் காட்டுறது என்னோட குலதெய்வம் கோயிலில் குலதெய்வங்களுக்கு தீபாரணம் காட்டுறது மாதிரி தெரியுது. 2 குலதெய்வங்கள், 2க்குமே தீபாரணம் நடக்கிற மாதிரி அந்த காட்சிகள் தெரிஞ்சதுங்க ஐயா. அடுத்து இறுதியில் எல்லா இதையும் கடந்து கண்ணாடியால் சூழப்பட்ட ஒரு மாளிகை மாதிரி லட்சக்கணக்கான கண்ணாடிகள் இருக்குது. அதை கடந்து உள்ளே செல்லும்போது ஒரு கண்ணாடி தெரியுது. கண்ணாடி இறுதியாக ஒரு அசரீரி ஒன்று கேட்டது. உன்னையே உனக்குள் கரைத்து உன்னோட கரையை துடைத்து மனச்சிறையை அகற்றி நிற்கையில் பிறை சூடியவன் பிறை காணா நிலையாக உங்களை உயர்த்துவார் அப்படின்ற வார்த்தை கிடைச்சதுங்க ஐயா. ஓம் அகதீசாய நமக. ஐயா நினைவில் இருந்ததை பகிர்ந்துட்டேங்க ஐயா. ஓம் அகதீசாய. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். உயர்வாய் சபையோடு நின்று நீ உயர்வாய் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் உயர்வாய்தனிலிருந்து வரும் ஆதி இறை சூட்சம நூலினுடைய அற்புத திருவார்த்தைகள், தவநிலையில் கண்ட அற்புத சிவக்காட்சிகள், சிவமகா வாழை சித்தனுடைய அருள் சபையினுடைய ஆற்றலின் மூலமாக உன் இல்லம் நீ கண்ட இல்லம், 2 இல்லங்களும் உன்னால் சுபிட்சமடைகின்றன என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். நீ கண்ட இல்லம், நீ கொண்ட இல்லம் யாவும் அற்புதமாய் உன் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து சிவசபையை நாடி வருகின்ற அந்நிலைக்கு சிவசபை 2 இல்லங்களையும் நாடி சென்றிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அற்புதமாய் தவ காலங்கள் சரணாகதியோடு வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் இகலோக பணியாற்றுகின்ற பொழுதும் அது தவ காலங்களாகவே சேர்த்து கொள்ளப்படுகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். பணியாற்றுகின்ற பொழுதும் ஆற்றுகின்ற பணியில் எத்தகைய தொய்வும் ஏற்படக்கூடாது, எத்தகைய பாவங்களும் கலந்துவிடக்கூடாது, சிவசபையினுடைய ஆற்றலின் மூலமாக என்று வணங்கி ஆற்றுகின்ற இகலோக பணியும் தவநிலைக்குள் சென்றடைகின்றது என்று அகத்தியன் ஆசி கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை எவ்வாறு புகுத்தப்படுகின்றது, எவ்வாறு அது செயல்படுத்தப்படுகின்றது எனில் உண்மையான சரணாகதியின் மூலமாக அச்செயல் புகுத்தப்படுகின்றது சபையிலிருந்து என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உயர் சரணாகதி அடைந்து சிவசபையை நாடி வந்து தன் இகலோக நிலைகளில் ஆற்றுகின்ற பணிதனிலிருந்து நீ அங்கிருந்து தற்காலிக விடுப்பு நிலைதனில் வந்த அமர் வேளையில் சபையை உயர்வாக நினைத்து சபையோடு வலம் வருகின்ற அந்நிலைக்கு சபை சரணடைகின்றது என்று வாழ்த்துகின்றோம். அச்சரண் நிலைகளுக்குள் இருக்கும் அற்புதமான
அருள் சிவமகா வாழை சித்த காட்சிகளைத்தான் நீ கண்டாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு தவக்காலங்களிலும் ஒவ்வொரு சீடன் தவம் புரிகின்ற காலங்களிலும் இல்லத்திலும் இதுபோன்று சிவகணங்கள் இறங்கி திருக்காவல் பணிபுரிகின்றது என்ற அகத்தியன் ஆசி கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இது நிதர்சனம், நித்தியமாக அது நடைபெறுகின்றது. அதனை காட்சியாக கண்டாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அற்புதமாய் நீ கண்ட அருள் நிலை கொண்ட விசித்திர வேளை பாடுகள் நிறைந்த கோபுரம் அது பொற்சபையினுடைய அருள்ராஜ கோபுரம் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது பொன்னம்பல மகா சபையாக விளங்கும் ஒரு பரிமாண நிலையில் இருக்கும் அத்தகைய சபையினுடைய ராஜகோபுரத்தின் உச்சியில் மிளிரும் அத்தகைய ஆற்றல் எவனுடைய ஆற்றல் எனில் அது சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் கோபுர நிலைகளிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனை கண்டு அகமகிழ்வோடு நீர் உமக்கு கிடைத்த அசரீரி காட்சியில் பிறை சூடியவனை கண்டாய். பிறை சூடியவனுடைய அருள்நிலை கொண்ட வார்த்தையை முழுமதி நன்னாளில் கண்டாய். அது அவன் உரைத்த வார்த்தைகள், அவன் உயர்வு நிலை கொண்ட வார்த்தைகளே சிவமகா வாழை சித்தனுடைய அசரீரி ஒளி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருள்நிலையாய் நல்ல ஆசிகள் வழங்கி நினைவில் நின்றதை கூறிவிட்டாய். நினைவிற்குள் புகுந்திருந்ததை அகத்தியன் நினைவில் எடுத்து யாம் உரைத்து நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் ஒவ்வொரு கணமும் ஒரு நொடி பொழுதில் சென்று வருகின்ற ஆற்றல் அவ்வேளினுடைய அற்புதமான காட்சி, சுழுமுனையில் சித்தனை சிவபெருமானாக கண்ட காட்சி, இவை அனைத்தும் சரணாகதிக்கு கிடைக்கின்ற பரிசுகளின் தொகுப்பு என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.